ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்டிலேயே எப்படி நம்ம கைனடிக் சாண்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒயிட் க்ளூ எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் க்ளூவை நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கிளியர் க்ளூ இல்லை ஃபெவிகம்மில் வருமான்னு எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் உங்ககிட்ட சொல்கிறேன். க்ளூ ஆட் பண்ணதுக்கப்புறமா, இப்போ உங்களுக்கு எந்த கலர்ல சாண்ட் வேணுமோ, அந்த கலர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்றேன். இதுல ஒரு 2, 3 ட்ராப்க்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா டார்க்கா சாண்ட் வேணும்னா, கொஞ்சம் அதிகமான பெயிண்ட் யூஸ் பண்ண வேண்டி வரும். நான் வந்து ஒரு 3லேருந்து 4 ட்ராப் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன தேவைப்படும்னா, ஏதாவது சாண்ட் எடுத்துக்கோங்க. பீச் மணலா இருக்கலாம், இல்ல நார்மல் மணலா இருந்தாலும் ஈரம் இல்லாத மாதிரி நல்லா வெயில்ல காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பீச் சாண்ட் தான் யூஸ் பண்ண போறேன். அத நல்லா சலிச்சு எடுத்திருக்கேன். அது ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இந்த க்ளூவோட நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாவும் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நீங்க இந்த க்ளூவோட மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க க்ளூ வந்து எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாண்ட ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட சப்போஸ் சாண்ட் இல்லன்னா, நீங்க வீட்ல இருக்கிற ஒயிட் கோல பொடி இருக்கும் இல்லையா? அந்த கோல பொடிய நல்லா சலிச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப அடுத்து நான் இதுல என்ன ஆட் பண்ண போறேன் அப்டின்னா, நம்ம வீட்ல இருக்கிற ஹேண்ட் வாஷ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்க ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா ஷாம்பு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஹேண்ட் வாஷ் சேர்த்ததுக்கு அப்புறமா, இது வந்து கொஞ்சம் நல்ல ஈரமா இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா ஈரமாவே இருக்க மாரி இருக்கும். அதனால நீங்க அகைன் வந்து திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்பூனா நீங்க சாண்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு ஈரமா இருந்ததுன்னா, நீங்க அந்த சாண்ட்ல ப்ளே பண்றதுக்கு நல்லா இருக்காது. அதேபோல கையில கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் நீங்க ஆட் பண்ணி இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நான் மொத்தமா வந்து நான் 1 ஸ்பூன் க்ளூ ஆட் பண்ணேன் இல்லையா? மொத்தமா வந்து ஒரு 8லேருந்து 10 ஸ்பூன் அளவுக்கு சாண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கடைசியா வந்து அந்த சாண்ட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து கடைசியா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 2, 3 ட்ராப் தான் வந்து கலர் ஆட் பண்ணேன். அதனால எனக்கு கொஞ்சம் லைட் கலரா தான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க டார்க் கலரா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பெயிண்ட் ஜாஸ்தியா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டோர் பாட் மாதிரியே இருந்தது. ஸ்டோர் பாட்ல இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியா இருக்கும். அந்த அளவுக்கு இது இல்ல. பட் இருந்தாலும் நம்ப வந்து கரெக்ட்டான அந்த கட்டரோ, இல்ல ஷேப்ஸோ வச்சு பண்ணோம்னா நல்லா நீட்டா அழகா வந்தது. நான் ஆட் பண்ண இந்த கலர், க்ளூ எல்லாம் அந்த சாண்டோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. உங்க கையில அந்த அளவுக்கு இந்த சாண்ட் வந்து ஸ்டிக்கியா இருக்காது. என்னோட பாப்பாக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா, அவ டிஃபரெண்ட் நெறைய வந்து மோட்ஸ் வச்சிருக்கா. அதாவது ஆல்ஃபபெட்ஸ், இந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அந்த மாதிரி. நாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா வந்தது. சும்மா நான் ஒரு பாக்ஸ்ல உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி. இது வந்து நான் கடையில வாங்கிட்டு வந்த சாண்ட் இந்த ரெட் கலர். இது கிட்டத்தட்ட நம்ம செஞ்சிருக்கிற மாதிரியே தான் இது இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா, அதில சாண்ட் வந்து ரொம்ப ஃபைனா இருக்கு. நான் ஆட் பண்ணது வந்து சலிச்சு தான் ஆட் பண்ணேன். இருந்தாலுமே அது கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் தெரியுது. பட் ஆனா 2மே கொஞ்சம் சிமிலரா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.